சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. தாயே, தூத்துக்குடியில் நடந்த கோரல் மில் போராட்டம் பற்றி சொன்னீர்கள். அதனால் தாங்கள் தோல்வி அடைய நேரிட்டதால் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பிரிட்டிஷ் அரசு சிறையில் அடைத்து பல தரப்பினரும் வேலை நிறுத்தம் செய்தார்கள். தடை செய்யப்பட்ட நிலையிலும் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. போலீசாருக்கு எதிராக மக்கள் கற்களை குவித்து வைத்து எரிந்து தாக்குதல் நடத்தினார்கள். காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் 4 பேர் உயிரிழந்தார்கள். இது குறித்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் விவாதம் எழும் அளவுக்கு நிலைமை முற்றியது. சென்னை மாகாண சட்டப்பேரவையில் விவாதம் நடந்தது என்பதும் என் வரலாற்றில் சிறப்புடன் பதிவான ஒன்றுதான். தூத்துக்குடியிலிருந்து போராட்டம் திருநெல்வேலிக்கும் பரவியது. நகராட்சி அலுவலகம், அஞ்சல் அலுவலகம், காவல் நிலையம் என அரசு கட்டடங்களில் தீ வைக்கப்பட்டன. மாணவர்கள் பள்ளிகளை புறக்கணித்தார்கள். 1908 மார்ச் 13 அன்று காலை வீரராகவபுரம் ரயில் நிலையம் அருகே கடைகள் அடைக்கப்பட்டன. மக்கள் நடமாட்டம் தடைப்பட்டது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்து கல்லூரிக்குள் நுழைந்தார்கள். மாணவர்களை அழைத்துக் கொண்டு தெருக்களில் ஓடினார்கள். கல்லூரி மூடப்பட்டது. கல்லூரி முதல்வர் உள்பட 2 தாக்கப்பட்டார்கள். சிஎம்எஸ் கல்லூரிக்குள் புகுந்த மக்கள் உதவி பேராசிரியரை தாக்கினார்கள். கல்லூரி சேதமடைந்தது. திருநெல்வேலி நகராட்சி அலுவலக கட்டட சுவர் இடிக்கப்பட்டது. அலுவலக ஆவணங்கள் தீக்கிரையாயின. அஞ்சல் நிலைய
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை